friends, welcome to Abis kitchen. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மொறுமொறுப்பான ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீனை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மீனோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கார்ன் மாவு எடுத்து வச்சுக்கலாம். 4 பிரெட் சைஸை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆகி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து கார்ன் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடித்து வச்ச முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பவுடரில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் இப்போ ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிறத நம்மளுக்கு தேவைப்பட்டால் ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பொரிச்சா போதும். இந்த 2 மினிட்ஸ்லேயே இது ஒரு லைட் கலரில் வரும். அப்படி வரும்போது இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இந்த இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக வரும். அதனால நம்ம 2 மினிட்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் டைம் நல்லா பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீஃப்ரை பண்ண போகிறோம். கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க மீனே சாப்பிடாது. அந்த குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.